30 செகண்ட்லேயே கூட வரும். எதில் வந்து வராது, ஏன்னா இந்த ப்ரீமியம் சார்ட் கிடையாது. அதனால 1 மினிட்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்பர் 1 காலையில் வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அது எப்படி அப்படின்னா, காலையில் வந்து இங்கே லைவ்ல இங்கே தெரியும் இல்லைங்களா, 9 மணி 7 நிமிஷத்துக்கு இங்கே வந்து 9 மணி 7 நிமிஷத்துக்கு வந்து இங்கே வந்து காமிக்கும். பிறகு மார்க்கெட் வந்து 250க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 250க்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா 100 பாயிண்ட் இந்த மணி காலு, அந்த 100 பாயிண்ட் இந்த மணி புட்டு, இது ரெண்டும் வச்சுக்கணும். இது ரெண்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 30 செகண்டுக்கு ஹைலோ மார்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஹைலோ மார்க் பண்ணியிருக்கு 30 செகண்ட் செகண்ட் கேண்டில் இம்பார்ட்டன்ஸ். பாயிண்ட் நம்பர் 2 வந்து 30 செகண்ட் செகண்ட் கேண்டில் இந்த மணி. பாயிண்ட் நம்பர் 1 வந்து மார்க்கெட் எந்த ப்ரைஸ் 9 மணி 7 நிமிஷத்துக்கு செட்டில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணி வச்சுட்டு இது ரெண்டும் ஹைலோ மார்க் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் போயிடும், செகண்ட் 30 செகண்ட் போயிடும். ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் 1 மினிட் போயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க பிரேக் ஆகுறான்னு பாருங்க. இங்க பிரேக் டவுன் ஆகுறான்னா நீங்க ஷார்ட்டுக்கு போகலாம். இங்க பிரேக் அப் ஆகுதுன்னா இங்கே நீங்க லாங் போகலாம். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, பையோட ஷார்ட் வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஆல்வேஸ் அட்வைஸ் பண்றது என்னன்னா, நீங்க வந்து ஷார்ட்டுக்கு போங்க, ஃபண்டு வந்து வச்சுட்டு நம்ம ஷார்ட் போகிறது நல்லது. ஓகே, ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ணலாம். இதை அப்படியே இண்டிகேட்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம். 23,150 செகண்ட் கேண்டில் ஹை லோ இந்த எல்லோ லைன் மார்க் பண்ணியிருக்கு. 23,350 இந்த ஹை லோ செகண்ட் கேண்டில் மார்க் பண்ணியிருக்கு. இந்த ஹையை பிரேக் ஆன உடனே நம்ம வந்து பைக் போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ தான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 302 278 ஆல்மோஸ்ட் 22 பாயிண்ட் இருக்கு. நீங்க வந்து அந்த ஸ்டாப் லாஸை ஏத்துக்கிறதா இருந்தா இப்படி போகலாம், இல்லைன்னா நீங்க புரோக்கர் சார்ட்ல இப்படி போடுங்க. இதோட ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும், 271 256 அப்படின்னா ஒரு 16 பாயிண்ட் கிட்ட இருக்குது. 14 15 கூட தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து இதை வந்து ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். அன்டில் அன்லஸ் இந்த வந்து லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா அதுல ஹோல்டு ஆகக்கூடாது. இது மேல இருக்கிறவங்களையும் பையில இருக்கான். எப்போ வந்து இது பிரேக் டவுன் ஆகுறானோ அப்போ இது பிரேக் அப் ஆயிருப்பான். அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இண்டிகேட்டருக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் டிடி சார் வந்து இன்னொன்று அட்வைஸ் பண்ணியிருந்தாரு, என்ன அப்படின்னா ரவுண்ட் நம்பர்ல வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு. இங்கே 350 400 அதே மாதிரி இது டிஃபால்ட்டா இந்த லைன் வந்து கிரியேட் ஆகும் கீழே மேலே. அந்த ரவுண்ட் நம்பர் நியரஸ்ட் வரும்போது நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்றதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து இந்த சார்ட்டை வந்து நீங்க இங்க போயிட்டு இங்க 2 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே விண்டோல 2 வந்துடும். அது எப்படி பண்ணணும்னா, இங்க ஓப்பன் போயிட்டு இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆட் ஸ்பிளிட் விண்டோன்னு இருக்கு இல்லைங்களா, இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2 விண்டோ வந்துடும். இங்க வந்து இங்கேயும் நீங்க வந்து இப்படி சார்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படிதான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரீமியம் இல்லைன்னா இப்படி ஆட் பண்ணிட்டு காலு போட்டு 2 பக்கத்துல வச்சுட்டு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது எது வந்து மேல இருக்கு அப்படின்றத நீங்க உங்களுக்கு புரியும். எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாதுன்னு ஒரு புரிதல் காலையிலே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எங்க புக் பண்ணணும், என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும், மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் லாட்டை வந்து நிறைய போட்டு நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. மார்க்கெட்ல இருந்து காசு விடுறது வந்து கொடுக்கவே கூடாது. அதை வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, இது கூட 2 3 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இங்க என்ட்ரி ஆனிச்சுன்னா எக்ஸிட் பாயிண்ட் வந்து இங்க ஒரு ஃபிளாக் வந்துடும். அது இந்த கொடி வந்துடுச்சுன்னு நீங்க வந்து எக்ஸிட் ஆயிடலாம். நீங்க லாங் டர்மா ஓட் பண்றீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபர்தரா மேல மூவ் ஆகுது, இந்த ப்ளூ லைனை கட் ஆகல அப்படின்னா ஃபர்தரா போகும்போது நீங்க இங்க எக்ஸிட் ஆயிடலாம். அவர் டிடி சார் என்ன சொல்லுவாருன்னா, ஆல்வேஸ் காலையில ஒரு என்ட்ரி போனோமா, ஒரு 3000 வருதா இல்ல ஒரு 1500 லாஸ் ஆகுதா க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம வந்து லாஸை வந்து கம்மியா பண்ணிக்கணும், ப்ராஃபிட்டை வந்து அதிகமா பண்ணிக்கணும். அந்த இதை எப்பயுமே குறிக்கோளா இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து ஒரு கத்தி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை வந்து காய் வெட்டலாம், தலையை வெட்டலாம். நம்ம எதை வெட்டுமோ அது வந்து ரிசல்ட் அதுல இருந்து தான் வரும். அதை நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்கவுங்க கையில கத்தி இருக்கு, அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றது உங்க கையில் தான் இருக்கு. இதுதான் இந்த இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபுல்லா வந்து இது ஓப்பன். இந்த ஒயிட் லைன் என்னன்னா இது ஓப்பனு. செகண்ட் இந்த ஹைலோ என்ன அப்படின்னா
இந்த ஹைலோ என்னன்னா இந்த எல்லோ லைனு, இந்த ப்ளூ லைன் வந்து ரவுண்ட் ஃபிகர் நம்பர். ரவுண்ட் ஃபிகர் நம்பர் வந்து வரும். இது வந்து இந்த நாளுக்கு மட்டும்தான் வரும். ப்ரீவியஸ் டே வராது. ஏன்னா கச்ச கச்சன்னு இருக்கும் அப்படின்னு இது க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கேட்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு குரூப்பிங் பண்ணியிருக்கு. இந்த ப்ளூ லைன் வராத வரையும் நீங்கள் கீழே இருக்கலாம். ஷார்ட் போனீங்கன்னா எப்போ வந்து இந்த பை சிக்னல் மாறுது இல்லைங்களா, அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அப்போ வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரைட் சார். இதுலேருந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஜூமில் வாங்க கேளுங்க. யூடியூப்பில் போட்டுகிட்டே இருக்காதீங்க. ஜூமில் வாங்க பேசுங்க. யூடியூப்பில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூமில் வந்து நீங்களும் பழகுங்க, கற்றுக்கோங்க, ஆக்டிவாக இருங்க. நன்றி சார். வணக்கம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெங்கட்.